எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஒரு குப்பை குடோனோ இல்லை பிளாஸ்டிக் குடோனோ இல்லை கழிவுகளை கொட்டுற குப்பை கிடங்கோ கிடையாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு குளம். இந்த குளம் வந்து செங்குளம் சொல்லுவாங்க. இந்த நொய்யல் ஆற்றில் தடுப்பணை கட்டி அது மூலிமா இந்த குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான குளம். இந்த குளத்தில் தண்ணீர் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். அதுபோக இந்த குளம் வந்து குடிநீர் ஆதாரமாக இருந்திருக்கு. இந்த குளத்தில் இது பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகமாக சேர்ந்ததுனால குளத்தில் நீர் தேங்குற கொள்ளளவு குறைஞ்சிருச்சு. மண்ணும் புதரும் மண்டி இருந்துச்சு. இந்த குளத்தை வந்து மட்டுமில்ல கோவையில் இருக்க ஒரு 4 குளத்தில் வர கடந்த 15 வாரங்களாக களப்பணி செய்துட்டு இருந்தோம். இது வந்து 15வது வாரம். இதில் வந்து மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாரும் வந்து ஒவ்வொரு வாரமும் களப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற களப்பணி வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். தம்பி வந்து இன்னைக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸாம் இருக்குது. 9 மணிக்கு எக்ஸாம் போகணும். காலையில் வந்து இந்த களப்பணி செஞ்சுட்டு ஒரு 8:30 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தம்பி, எத்தனை வாரமாக நீங்கள் களப்பணிக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? நாங்கள் இது 15வது வாரமாக இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இதில் நான் 10வது வாரமாக வந்துட்டு இருக்கேன். இதில் அதிகமான இளைஞர்கள் தேவைப்படுறாங்க. எல்லாரும் தன்னார்வலர்களாக வந்து இதில் ஈடுபட்டு வேலை செய்யணும்னு எல்லாரும் கேட்டுக்கிறோம். இந்த குப்பைகளை எத்தனை வருஷமா இங்கே கொட்டிருக்கலாம் உங்களுக்கு? ஒரு 12-15 வருஷமாவது இந்த குப்பைகள் கண்டிப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகள் தான் அதிகமாக இருக்குது. பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஒயின் ஷாப் பாட்டில் எல்லாமே வந்துட்டு நிறையவே இருக்குது இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா தவறான விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிறது அதனால தெரிஞ்சிருக்கு. இந்த இடம் சமூக விரோதிகளால் நிறையா யூஸ் பண்ணப்படுது. இதை நம்ம குளத்தை தூர்வாரி இப்போ வர்ற மழையை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோன்னா நமக்கு பின்னாடி வர சந்ததிக்கு யூஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து சேர்ந்து உதவி ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அதிக மழை வந்து அதிக தண்ணீர் கிடைக்கிறது வந்து தென்மேற்கு பருவமழை. இது வந்து ஜூனில் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த களப்பணியில் வந்து விரைவாக எல்லாரும் ஈடுபட்டு இருக்காங்க. இல்லை என்னென்ன மாதிரி பிளாஸ்டிக் குப்பைகளாக இருக்குங்கண்ணா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸேஜ் வர பிளாஸ்டிக்ஸ் தான். சோப்போட கவர், ஷாம்போட கவர், பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் தான் அதிகமாக இருக்குது. கவர், டெய்லி யூஸ் பண்ணுற கேரி பேக்ஸ் எல்லாமே இருக்குது. கண்ணா, நீங்கள் எத்தனை வாரமாக இந்த களப்பணிக்கு வந்துட்டு இருக்கீங்க? இது 15 வாரமாக நடக்குது. நான் ஒரு 10 வாரமாக வந்துட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு 10 வாரமாக வந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் தான். பின்னாடி தான் எங்கள் வீடு இருக்குது. இது ஆக்சுவலி இந்த பகுதி யாருக்குமே தெரியாத காரணம் என்னன்னா, இது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே இருக்குங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான இது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய குளம் இதெல்லாம் தான் எல்லாரோட கண்ணுக்கும் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோவைப்புத்தூர், புளியமுத்தூர் இங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்க எல்லா சாக்கடையுமே இங்கே இருக்க எல்லா ஏரியாவுமே எல்லா ஏரியா சாக்கடையுமே இங்கே தான் வந்து கிடக்குது. ஸோ அங்கே வீட்டிலேருந்து போடக்கூடிய இந்த ஷாம்பு பேக்கெட்லேருந்து பால் பேக்கெட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டம்ப் ஆகிருக்கு மொத்தமாக. இதை அகற்றிட்டா ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மளிகை கடை இருக்கணும். ஒரு 2 அடிக்கு மணல் போட்டுருப்பாங்க. அப்போ இந்த மழை வந்து மண்ணெல்லாம் போய் பிளாஸ்டிக் ஆரம்பிச்சு. எதுக்காக இந்த பிளாஸ்டிக்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க? இங்கே இருக்கிற மணல் வந்துட்டு ரொம்ப அருமையானது. நம்ம ஆற்று மணல். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு ஒரு 11 வருஷம் குப்பை இருக்குது. மாநகராட்சியிலேருந்து கொண்டு வந்து டேரெக்டாக இங்கே தான் போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு அது நம்மளோட கடமை. நம்ம எடுக்க வேண்டியது வந்துட்டு நம்மளோட கடமை. ஸோ அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் தன்னார்வலர்கள் எங்களுக்கு வேணும். தயவு செஞ்சு வாங்க. செங்குளம் இது நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியல. எங்கள் குனியமுத்தூர் பேக் சைடில் தான் இருக்குது. இதில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும் எங்கள் நம்பர். தயவு செஞ்சு வந்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீக்கும் இங்கே தான் நடக்கும். வாங்க, களப்பணிக்கு வாங்க.
நம்ம தண்ணீருக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் கேட்டுட்ருக்கோம். இருந்தாலும் அது நம்ம உரிமை தான். ஆனால் நம்ம ஊரில் இருக்க ஒவ்வொரு நீர்நிலைகளும் என்ன நிலைமையில் இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். இதை மாதிரி நம்ம பகுதியில் இருக்க ஒவ்வொரு நீர்நிலைகளையும் கண்டு ஆராய்ஞ்சு அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யலாம். அரசாங்கம் செய்யன்னு காத்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் அரசாங்கம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு வேணும்னு கேட்டிருந்தோம், அது கிடைச்சிது நமக்கு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரங்களை காப்பாற்றணும்னு எல்லாரும் கேட்டிருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் நம்ம ஊரில் இருக்க நம்ம பகுதியில் இருக்க நீராதாரங்களை காப்பாற்றினதை கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு சுத்தமான குடிநீரை நம்ம கொடுக்க முடியும். இது வந்து எல்லா பகுதியிலும் நடக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.